ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிர்மாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே சிவஞ்சுரகோப ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமக. ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கநாதாரியம் வந்தே வேதாந்ததேதிகம். ஸ்ரீரண்ணதோப்பு திருவேங்கடமுடையான் வாரண்ண சொன்ன பழமொழிகள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணையில் வாழ்வார்க்கு வானேர கோமலரும் வாழ்வு. நமஸ்தே. போன வீடியோவில் சுவாமி தேசிகனுக்கு எவ்வளவு தூரம் ஆழ்வார்கள் மேலே பிரீத்தியாக இருந்தார் அப்படிங்கிறத சாதிச்சு, அதுக்கு அவர் எப்படி அதை தன்னுடைய பாசுரங்களில் வெளிப்படுத்தினார் அப்படிங்கிறத சொல்ல வந்து, மறைநிலங்களான வேதங்களோட அர்த்தங்கள் எனக்கு தெரியல, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இதை வாசித்தேன்னு ஒரு கிரந்தத்தை சுவாமி சாதிச்சாருன்னு சொன்னேன். அதோட மேற்படி அர்த்தங்களும் அந்த பாசுரத்தையும் நம்ம இப்போது அனுசந்தானத்தை வச்சுக்கலாம். பொய்கை முனி பூதத்தார் பேயாழ்வார் தன் பெருநல் வரும் குருகேசன் விட்டு சித்தன் தூய குலசேகரணம் பாணநாதன் தொன்றடிப்பொடி மகிழ்ச்சியில் வந்த ஜோதி வையமெல்லாம் மறைவிளங்க வாழ்வேலேந்த மங்கியர்கோ நின்றவர்கள் மகிழ்ந்து பாடும் செய்ய தமிழ் மாலை கணான் தெளிய போதி தெரியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே சாதிச்சிருக்கார். என்னென்னு, அதாவது நான் மறைநிலங்களான தெரியாத மறைநிலங்கள்னு சொல்லப்படக்கூடியன வேதத்துக்கு ரெண்டு பேர் உண்டு. ஒன்று வேதம்னு ஒரு பேர் உண்டு, இன்னொன்று சந்தஸ்ன்னு ஒரு பேர் உண்டு. வேதயதீதி வேதக, அதாவது அர்த்தங்களை நல்லா வெளிப்படுத்தும் காட்டும் அப்படிங்கிறதுனால வேதம், சொல்லிக் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால வேதம். சந்தயதி சந்தகான சந்தஸ்ன்னு அர்த்தம் என்ன அர்த்தம்னா அர்த்தங்களை மறைக்கும் அப்படிங்கிறது இன்னொரு அர்த்தம். முரண்பாடாக இருக்கு இல்லைன்னா, யார் ஒருத்தன் உண்மையான அன்போட உண்மையான ஒரு ஸ்ரத்தையோடு கற்றுக்கிறானோ அவனுக்கு வேதம் தன் அர்த்தங்களை வெளிப்படுத்தும். ஸ்ரத்தை இல்லாதவாளுக்கு அர்த்தங்களை அது மறைச்சிடும் அப்படிங்கிறது அந்த பொருள், அந்த வார்த்தைகளோட அர்த்தம். இங்கே சுவாமி என்ன சாதிக்கிறாருன்னா, நான் ஸ்ரத்தையாக இருந்தால் கூட எனக்கு வேதங்களோட அர்த்தம் புரிய மாட்டேங்கிறது. ஏன்னா அனந்தாவை வேதாகான்னு வேதங்களே சொல்லியிருக்கா. வேதத்துக்கு ஒரு முடிவே கிடையாது. அப்படி இருக்கக்கூட வேதத்தோட அர்த்தங்களை நான் புரிஞ்சுக்கிறதா இருந்தால் நான் எப்படி புரிஞ்சுப்பேன்? ஏன்னா வேதத்தோட அர்த்தம் புரிஞ்சுட்டால் தான் நம்ம ஏதோ ஒரு உபாயத்தை பிடிச்சிட்டு நம்ம பெருமாவோட திருவடியை அடைய முடியும். இல்லை சரணாகதிகள் ஒரு மார்க்கத்தை தெரிஞ்சுட்டு பெருமா திருவடிகளே சரவணம்னு மாதிரி இருக்கிறதுனால அதுவும் வேதத்தை சொன்னது தான். ஞாச இது பிரம்மா, ஞாச இது உதிரக்தகான்னு ஞாசமும் சரணாகதியும் வேதத்தை சொல்லப்பட்ட ஒரு மார்க்கம்தான். அதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது எனக்கு புரிய மாட்டேங்கிறதே அப்படின்னா அது சாய்க்கிறார். இந்த ஆழ்வார்கள்னு ஒருத்தர் அவதரித்ததுனால தான் அவளோட பாசுரங்களை கைவிளக்கா வச்சுட்டு தான் நான் வேதத்தோட அர்த்தத்தையே நான் தெரிஞ்சுட்டேன். செய்ய தமிழ் மாலைகள் தெரிய போதி, இந்த தமிழ் மாலைகளான இந்த நான் நல்லா டெய்லி அனுசந்தானம் பண்ணி தெரியாத மறைநிலங்கள் தெரிகின்றோமே. மறைநிலங்களான அந்த வார்த்தையோட அழகாக யூஸ் பண்ணுறார். மறைநிலங்கள்ங்கிறார் அவர். மறைங்கிறது தமிழில் சந்தஸோட தமிழ் வாக்கியம் தான் மறை அப்படிங்கிறது. வேதத்தோட இன்னொரு அர்த்தமான சந்தஸோட தமிழ் வார்த்தை தான் மறை. அதை அர்த்தத்தை மறைக்கிறதுனால மறைநிலங்களோட அர்த்தங்களை நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறார். எதை ஓதி மறை செய்ய தமிழ் மாலைகள். யாரோட தமிழ் மாலைகள்னால் அவள் பேரெல்லாம் ஒரு அழகாக ஒரு வரிசையில் சாதிக்கிறார் ஆழ்வார் தேசிகர். பொய்கை முனி பூதத்தார் பேயாழ்வார். முதலாழ்வார்கள் 3 பேர்: பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். அதுக்கப்புறம் இந்த கலியுகத்தில் சுவாமி சம்பிரதாய பிரசுத்தியில் சாதிக்கிறார். இந்த கலியுகத்துக்கு சரணாகதி மார்க்கத்தை முதல்ல பிரவர்த்தனம் பண்ண ஆச்சாரியன் சுவாமி நம்மாழ்வார் தான். கலி பிறந்து 42வது நாள் அவதாரம் பண்ணி சரணாகதி மார்க்கத்தை இந்த லோகத்தில் இந்த கலியுகத்தை பிரவர்த்தனம் பண்ணுறதுக்கு கலியுக ஆச்சாரியன் முதல் பிரதமாச்சாரியன் கலியுகத்துக்கு அப்படின்னா நம்மாழ்வார் தான். அதனால் அவர் பேரை தன் பெருநல் குருகேசன். அதே மாதிரி
விட்டு சித்தன், விட்டு சித்தங்கிறது பெரியாழ்வார். விட்டு சித்தன்னு சொல்லும் போதே ஆண்டாலும் அதில் இன்க்ளூடட் ஆகிடுறா. அதே மாதிரி குருகேசன் அங்கே ஆழ்வார் சாதிக்கும் போது மதுரகவி ஆழ்வாரும் அதில் அன்வயமாயிடுறார். துய்ய குலசேகரன், சேரக்குலத்துக்கு மன்னனாக விளங்கிய குலசேகர ஆழ்வார். பானநாதன், இங்கே பாருங்க ஒரு அற்புதமான வார்த்தை சேகர். இங்கே யாருக்குமே நாதன்ற வார்த்தை போடவே இல்லை ஆழ்வார் தேசிகன். பாணன், திருப்பான ஆழ்வாருக்கு மட்டும் நாதன் ஒரு பேர் சாதிக்கிறார். என்னங்கிறது மேற்படி பார்ப்போம். தொன்றடிப்பொழி மழிசை வந்த ஜோதி, தொன்றடிப்பொழி ஆழ்வாரும் மழிசைக்கு வந்த ஜோதியான திருமிசை ஆழ்வாரும். வையமெல்லாம் மறைவிளங்க வாழ்வேலேந்தி, வாழ்வேலேந்து மங்கையர்கோன், லோகமெல்லாம் உஜ்ஜீவனார்த்தமாக பெருமாளுக்கிட்டையே வாழ காட்டி மந்திரத்தை வாங்கின்றவரான திருமங்கையாழ்வார் என்று இவர்கள் இவால் செய்ய தமிழ் மாலைகள், இவா அனுகிரகம் பண்ண அந்த தமிழ் பாசுரங்களை வச்சுட்டு தான் மறைவிலங்களானதோட அர்த்தத்தை நான் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு சாதிக்கிறார். அர்த்தத்தை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அதாவது ஸ்ரீமத் பாகவதத்தில் கலோ பவிஷ்யந்தி நாராயண பராயணக தாமரவர்ணி நதீயத்திர அப்படின்னு ஒரு வார்த்தை. அதாவது தாமரவர்ணி நதீயத்திர கதமாலா பயஸ்வினின்னு வருது. அதாவது கலியுகத்தில் இந்தந்த நதி தீரத்தில் நாராயணோட பக்தர்கள், மகாவிஷ்ணுவோட பக்தர்கள் தோன்றி பக்தி மார்க்கத்தை பிரவர்த்தனம் பண்ணுவான்னு ஸ்ரீமத் பாகவத்தில் ஒரு சூப்பிகை இருக்குது. தாமரவர்ணி தீயத்திர கிருதமாலா பயஸ்வினி, இதெல்லாம் தாமரவர்ணி கிருதமாலாங்கிறது வைகை நதி, பயஸ்வினி காவேரி, பயஸ்வினி பொன்னி நதி, அதாவது பொன்னிங்களை இதில் ஓடுறது தொண்டு மண்டலத்தை ஓடுற நதி. இதெல்லாமே ஆழ்வார்கள் அவதாரம் பண்ண நதி தீரங்கள். பொய்யாழ்வார், உதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமிசை ஆழ்வார் தொண்டு மண்டலத்தை அவதாரம் பண்ணால், திருப்பானாழ்வாரும் தொண்டடிப்பொடி ஆழ்வாரும் காவேரி தீரத்தில் அவதாரம் பண்ணவா. அதே விதத்தில் ஆண்டாலும் பெரியாழ்வாரும், அதே திருமங்கை ஆழ்வாரும் காவேரி நதி தீரம் தான். ஆண்டாலும் பெரியாழ்வாரும் வைகை நதி தீரத்தில் அவதாரம் பண்ணால், மதுரகவி ஆழ்வாரும் நம்மாழ்வாரும் தாமிரபரணி நதியில் அவதாரம் பண்ணான். ஸோ இந்த நதிகளோட கரைகளில் நாராயணோட பக்தர்கள் தோன்றுவான்னு பாகவத்தை சொன்ன மாதிரி வாயெல்லாம் அவதாரம் பண்ணி என்ன பண்ணா, விட்டு சித்தம் தங்கள் தேவன் சொன்னனால தான் சொன்னேனே. ஆண்டாள் பேரை சொல்லினாலும் ஆண்டாலும் அதில் சேர்ந்தவளாயிடுறா. இதில் அப்படின்னு முன்னே விண்ணப்பிச்ச நம் பாணநாதன் ஒரு அபிமானத்தோடு சாதிக்கிறார். துய்ய குலசேகரன் நம் பாணநாதன், நம்மன்னு ஒரு அபிமானத்தை தேசிகன் சாதிக்கிறார். எந்த அளவுக்கு திருப்பானாழ்வார் மேலே சுவாமி தேசிகன் அபிமானம்னா, சுவாமி தேசிகன் திருப்பானாழ்வாரோட அமல்நாத பிரானுக்கு முனிவாகன போகம்னு ஒரு வியாக்கியானம், மணிப்பிரவாளத்தை வியாக்கியானமே பண்ணியிருக்கார். இன்னும் கடின சிறுத்தாமுகம் பண்ணியிருக்கார், திருவாய்மொழிக்கு பண்ணியிருக்காருனாலும் திருப்பானாழ்வாரை மட்டும் எங்கே சொல்கிற போதும் நம் பாணன் அபிமானித்து சொல்லுவார். எதுக்கு சுவாமி அப்படின்னா, திருவரங்கரனால் நேரே அனுகிரகம் பண்ணப்பட்டவர் இவா ரெண்டு பேருமே. யார்? நம் பாணநாதன் சொல்லப்பட்ட திருப்பானாழ்வாரையும் நம் பாணனை அழைத்துவான்னு லோகசார முனிவருக்கு சொன்னார். அதே நேரத்தில் திருவரங்கன பெரிய பெருமான் நம்பெருமானால தான் வேதாந்தாச்சாரியன்னு சுவாமி தேசிகனுக்கும் பட்டம் கிடச்சிது. ஸோ ரெண்டு பேருமே திருவரங்கனால பிரத்யேகமாக அனுகிரகம் பண்ணப்பட்டவா. அதனால தான் நம் பாணநாதன் ஒரு அபிமானத்தோட சாதிக்கிறார். ஒன்று இதே விஷயம், அந்த திருப்பானாழ்வார் மேலே தேசிகனுக்கு எவ்வளவு பிரீத்தினா, எங்கெங்கெங்கெல்லாம் பாணன்ற பேர் வர்றதோ அங்கங்கெல்லாம் நம் பாணன் அபிமானத்தோடு சொல்வார். ஆச்சரியமாக சொல்வார். மேல்படி பாசனங்கள் வரும்போது அது இன்னும் நம்ம அனுபவிப்போம். அடுத்ததாக லோகத்திலும் இவர் வாழும் வீதமேந்து நிதானமாக இருந்தபடி. அதாவது சாதாரணமாக ஒரு ஆச்சாரியன்கிட்ட ஒரு சிஷ்யன் போய் அர்த்த விசேஷங்கள் எடுத்துக்கணுன்னா உபநிநானதுக்கப்புறம் சமித்துன்னு கையில் வச்சுப்பான். சமித்தை வச்சுட்டு தான் அந்த உபநிநான குழந்தை ஆச்சாரியன்கிட்ட போய் வேதாத்தியானம் பண்ணணும். திருமங்கை ஆழ்வார் சமித்துக்கு பதிலாக கத்தியை வச்சுட்டு சுவாமி பெருமாள்கிட்ட போய் திருமந்திர உபதேசம் வாங்கிட்டார். அதான் உலகமெல்லாம் விளைவு வாழ்வேலியேந்தும் சாய்கிறார். அதாவது அவ
சமயத்தை வச்சுட்டு ஆச்சாரியங்கிட்ட போவா. திருமங்கை ஆழ்வார் பெரிய வீரனோனோ, அவருக்கு எது கத்தி தான் முக்கியம். கத்தியை கையில் வச்சுட்டார். எம்பெருமான்கிட்ட போய் எனக்கு இந்த மந்திரத்தை சொல்லணும், பெருமாவோட கழுத்தில் கத்தி வச்சு மந்திரத்தை வாங்கிட்டவர் தான் திருமங்கை ஆழ்வார். இவா எல்லாரையும் எதுக்கு இவா எல்லா பேரையும் சொல்லணும்? ஆழ்வார்கள் அவதரித்தார்கள்னு சொன்னால் போருமே, எதுக்கு இவா எல்லா பேரையும் ஒன்று ஒன்றா தனித்தனியாக சொல்லணுமான்னு கேட்டால் அதை என்ன சாதிக்கிறது தெரியுமா? அன்னைக்கும் அமுதூரும், அவள் பேரை சொல்கிறதே நாக்குக்கு அமுதமாக இருக்குது அப்படிங்கிறது. அவள் சொல்கிற பாசுரங்கள் அதில் அனுசந்தானம், அதனால் மோட்சம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மாழ்வார், ஷடகோபன், அது மதுரகவி, திருப்பானாழ்வார், நம்பானன், குலசேகரன் இப்படி சொல்லும் போது அன்னைக்கு அமுதூரும் என்னாவுக்கேன்னு அவள் நாக்கில் அமுதூரம் தான் தேசிகனுக்கு. அதனால தான் ஒவ்வொரு பேரையும் தனித்தனியாக எடுத்து எடுத்து சொல்லி அவள் பேர் அத்தனை பேரையும் சொல்லியிருக்கார் ஆழ்வார் சுவாமி தேசிகன். அதே நேரத்தில் தெரியாத இது எல்லாரோட பேரையும் வச்சுட்டு நம்ம இவாளெல்லாம் என்ன பண்ணான்னா, அகஸ்திய பாஷை, அகஸ்தியம் அனாதின்னு ஆச்சாரியத்தை நாயன் ஆச்சாரிக்கிறார். அகஸ்திய பாஷையான தமிழும் அனாதியானதே. சம்ஸ்கிருதம் எப்படி அனாதியோ அதே மாதிரி தமிழ் பாஷையும் அனாதியே. அதே நேரத்தில் சம்ஸ்கிருத வேதம் போல தமிழ் வேதமான திராவிட வேதமான 4000 திவ்ய பிரபந்தமும் அனாதியே. எப்படி சம்ஸ்கிருத வேதங்களுக்கு ரிஷிகள் கண்டு சொன்னாலோ அதே மாதிரி ஆழ்வார்களும் இந்த பாசுரங்களை கண்டு அனுகிரகம் பண்ணா அப்படிங்கிறது தான் பூர்வரோட நிர்வாகம். அதோட இதோட தெரியாத எதாவது தெரியாதுன்னா நியாயசாஸ்திரம், தர்மசாஸ்திரம், மீமாம்சா, இது மாதிரி தர்க்கசாஸ்திரம், இது மாதிரி அத்தனை இருந்தும் அதெல்லாம் படித்தும் இவ்வளோ இருக்குன்னு மலைச்சு போய் ஒன்றும் தெரியாத விஷயங்களை இன்னொன்று எவ்வளவோ விஷயம் சம்சயம் வருது, விபரியம் வருது, இது எல்லாத்தோட குழப்பங்களையும் தீர்றதுக்கு ஸ்பஷ்டமாக இவாளோட பாசுரங்களை ஓதி, அதில் எவ்வளவோ குழப்பம் இருக்குது. ஒரு சில இடங்களில் தெளிவாக இருக்காது, தெளிவாக இருக்கும், குழப்பம். அது இல்லாதக்கு இவாளோட பாசுரங்களை அனுசந்தானம் பண்ணோன்னா புத்தி கிளியராகும். தெளிகின்றோமே, தெளிஞ்சுட்டோங்கிறார் தேசிகன். தெரியாத மனிதங்கள் நாம் தெளிய போதி தெளிகின்றோமே அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த சம்சயம், விப்ரயம், குழப்பம், அந்தகாரம் எல்லாம் போய் பளிச்சிட பிரகாசமான அர்த்தம் வெளிப்பற்றுத்து அப்படின்னு சாதிக்கிறார். இதே நம்ம கன்க்ளூஷனுக்கு வர வேண்டியது என்னென்னா, சில பேரோட அபிப்பிராயம், சில பேரோட வார்த்தைகள்லாம் கொஞ்சம் அனாவசியமான வார்த்தைகள். தேசிகனுக்கு ஆழ்வாரை மதிக்கவே மாட்டார். அவர் ஆழ்வார்களோட வர்ணாசிரமத்தை பார்த்து, வர்ணத்தை பார்த்துன்னு சொல்ல மாட்டாருங்கிற மாதிரிலாம் சில பேர் தேவையில்லாத ஒரு பிரச்சாரங்கள் பண்ணுறா. அப்படி எங்கேயுமே பிரமாணமே கிடையாது. சுவாமி தேசிகன் துளசி அங்குரிக்குமா போலே, வாசனையோடு அங்குரிக்கும் போல தேசிகன் தன்னோட அவதார காலத்திலேருந்தே ஆழ்வார்கள் மேலே பரிபூர்ணமான பிரீத்தியோடு தான் இருந்தார். நடுவில் ஏதோ நடந்ததுனால பிரீத்தி அப்படின்னா எந்த விதமான பூர்வர்களோட கிரந்தங்களில் எங்கேயுமே அது அப்படி ஒரு பிரமாணமே இல்லை. சுவாமி தேசிகன் சின்ன வயசுலேருந்து எப்படி அவதாரம் செஞ்சதுலேருந்து ஆழ்வார்கள் மேலே பிரீத்தியோட ஆழ்வார் பாசுரங்களை வச்சுட்டு தான் மறையலங்களோட அர்த்தங்களே தெரிஞ்சுட்டே சாதிக்கிறவர். வேதாந்தாச்சாரியன்னு பேர் வாங்கினா கூட எனக்கு ஆழ்வார் பாசுரங்கள் தான் பிரதானம்னு சாதித்தவர் தான் சுவாமி தேசிகன். ஸோ இன்னும் அனுசந்தானம் இந்த பாசுரம் மேற்படி மதுரவி ஆழ்வாரோட பற்றியும் அதே நேரத்தில் திருப்பானாழ்வார் பற்றியும் என்ன சாதிக்கிறாருங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக, அஸ்மத் குருப்யோ நமஹ.